Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது என்னென்னா சிக்கன் 65 வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆனியனையும் டொமேட்டோவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அது வந்து நல்ல டீப் ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஸ்மூத்தானாவே போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான செமி கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா கறி தோசைக்கு மேலே வைக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு சைடில் வந்து நல்லா ட்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்றிடலாம். இது வந்து மெலிசாக ஊற்றணும்னு இல்லை, ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கறி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வேணும்னா ஏதாவது சட்னி அரைச்சிக்கலாம். இதுவே ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இதை விட கீ ஊற்றுனீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை திருப்பி போட்டுக்கலாம். காலையில் இதான் சாப்பிட்டோம், கறி தோசையும் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம். மத்தியானமும் ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் தான், சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, எக்கு ரைத்தா. இதுதான் இது டீட்டெயிலான ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சிக்கன் பிரியாணியோட ரெசிபி. ஒரு பெரிய பேனில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 4-5 தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. ஒரு 1 மினிட் வதக்கியிருப்போம். இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். இது எண்ணெயிலே போடும்போது பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அப்புறமா வந்து ஒரு பெரிய கையளவுக்கு மல்லி இலையும் ஒரு பெரிய கையளவுக்கு புதினாவும் ஒரு 4-5 பச்சை மிளகாவையும் போட்டு இதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளியில் 4 தக்காளி அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதோடையே உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்குன்றனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மூத்தானதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். தயிரும் ஊற்றுறோம், லெமனும் ஊற்றுறோம், ப்ளஸ் தக்காளியும் போடுறோம். ஸோ அதனால் அதுக்கேற்றாப்புல நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு தக்காளியும் தயிரும் போட்டுக்கோங்க. ரொம்ப புளிப்பான நாட்டு தக்காளிலாம் போடுறீங்க அப்படின்னா தக்காளியோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து கொஞ்சமாக உப்பு, லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக பிரட்டி வச்சுருக்கோம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் மசாலாவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டு இப்போ அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனையும். கறியை போட்டு அந்த கிரேவியோட கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இப்படியே குக் பண்ணுவோம்.
நான் வந்து சிக்கன் போட்டுட்டு எந்த தண்ணியுமே ஊற்றலை. சிக்கன்லேருந்தே எப்போயுமே தண்ணி வரும், அதிலே வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ வந்து ரைஸுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போயுமே பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இன்றைக்கி நாங்கள் 1 kg சிக்கன் 1 kg ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்ததும் ரைஸை நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது. ஸோ வேணும்னா காரமும் ஆட் பண்ணிக்கலாம், உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வதங்கினதும் எல்லா தண்ணியுமே வந்து உறிஞ்சினதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து தம் போட்டுடலாம். ஒரு பழைய தோசை பேன் மேலே வந்து இந்த பிரியாணி பாட் எடுத்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் இருந்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கீ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து அடிக்கடி கிளறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி 2 வாட்டி கிளறிட்டு அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். பிரியாணியோட மெயினே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அடுத்து வந்து சிக்கன் வந்து கறிக்கு ஏற்றாப்புல போடணும். நம்ம எவ்வளோ தான் டேஸ்ட்டாக நிறைய பொருள் போட்டாலும் சிக்கன் போடலை கம்மியாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டே வராது. மத்தியானம் இது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம். மெரினா பீச் கிடையாது, பெசநகர் பீச்சு. ஏன்னா இது கொஞ்சம் கூட்டமாக இருக்காதுன்னு நினச்சி இங்கே வந்தோம். பார்த்தா இங்கேயும் செம்ம க்ரௌடு. கூட்டமான இடத்துல போய் மூச்சு விட்டுட்டு போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு. அதில் வந்து இதில் நாங்கள் விளாண்டுருந்தோம், எல்லாருமே விளாண்டோம், நல்லா இருந்துச்சு. ஆடியோ வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நல்லாவே கத்தி விளாண்டோம். ஸோ அதனால் ஆடியோ வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய பால் 1 பால் மட்டும் போடுற மாதிரி இருக்கும், அது போட்டாங்க. அதில் வந்து ஒரு 4-5 கிளாஸ் கிட்ட இருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் போட்டாங்க, அவங்களும் வின் பண்ணலை. ஆனால் என்னோடய சிஸ்டர் தான் வின் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பில்லோ கொடுத்துருந்தாங்க. இப்போ போடுறது வந்து என்னோடய ஹஸ்பண்டு.
மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். வீட்டுக்கு வர வந்து ஒரு 8-9 ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து வெளியே போயிருந்தோம். லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் இன்றைக்கி தான் வெளியவே போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.